ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ரீலங்காவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வட்டலப்பம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே ஜூஸியாக, இந்த மாதிரி ஹோல்ஸ் வர மாதிரி இதை எப்படி செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் இதை பிஸ்னஸ் பர்பஸுக்காக செய்ய போகிறோம்டா, அதை என்ன மாதிரி செய்கிறது. கடைகளில் நிறைய வட்டலப்பம் வாங்கி சாப்பிட்ருக்கேன், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப எவரேஜாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது நமக்கான ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி கொள்ளலாம் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் வாங்க எப்படி வட்டலப்பம் செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 10 முட்டைக்கு தான் வட்டலப்பம் செய்ய போகிறேன். ஸோ 10 முட்டை, ஒரு தேங்காயை பிழிஞ்சு நல்ல கெட்டியான அரை கப் அளவு பால், அதோட 300 கிராம் அளவு கருப்பட்டி எடுத்திருக்கேன், அதோட 200 கிராம் அளவு சீனி எடுத்திருக்கேன், மொத்தமாக 500 கிராம். ஸோ 10 முட்டைக்கு 500 கிராம் நல்ல தித்திப்பாக இனிப்பாக இருக்கும். ரொம்ப இனிப்பு வேணாம்னு நினச்சிங்கன்னா 400 கிராம் அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 300 கிராம் அளவு கருப்பட்டியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கரைச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை பாக்காய்ச்சி போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம கரைச்சி எடுக்கணும். இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ கரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி அதனால நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் டவுட் கேட்கலாம், சிஸ்டர்ஸ் வெறும் சீனியை மட்டும் வச்சு செய்யலாமான்னு. கண்டிப்பாக செய்யலாம். ஆல்ரெடி நான் அந்த மாதிரி ரெசிபீஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் வட்டலப்பத்தோட பியோர் டேஸ்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கருப்பட்டி பயன்படுத்தி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 200 கிராம் சீனி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா? அதில் 100 கிராம் அளவு சீனியை ஒரு கடாக்கி மாற்றிட்டு அதை நம்ம கெரமலைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஸ்டெப் செய்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த ஸ்டெப் செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நல்ல ஒரு கலர் வட்டலப்பத்துக்கு கிடைக்கணும். ஸோ கருப்பட்டியிலேருந்து கிடைக்கிற கலரை விட இன்னுமே ஒரு நல்ல கலர் கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம செய்கிறோம். ஸோ சுகரை சேர்த்துட்டு அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் விட்டு அது அப்படியே கெரமலைஸ் ஆகி வரும். இந்த மாதிரி கெரமலைஸ் ஆகி வரும்போது நம்ம ஸ்பெச்சுலா இல்லைன்னா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த ஸ்டெப்பை செஞ்சுக்கணும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி டார்க் கலர் வரும்போதே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் மிச்சம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுடு தண்ணி சேர்க்கும்போது கவனமாக சேருங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருப்பட்டி, மிச்சமாக இருந்த 100 கிராம் சீனியையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். மொத்தமாகவே நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது 60 ml. கப்பில் சொல்லணும்னா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாகுப்பதம் எதுவுமே நம்ம செஞ்சு எடுத்துக்க தேவையில்லை. நல்லா அந்த கருப்பட்டியெல்லாம் கரைஞ்சி சீனியெல்லாம் கரைஞ்சி வந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காயையும் போட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கருப்பட்டியை கரைச்சி எடுக்கிறதுக்கு நம்ம 120 ml வரைக்கும், அரை கப் அளவு வரைக்குமே தண்ணி சேர்த்து கரைச்சி எடுக்கலாம். 60 ml தண்ணி தான் சேர்த்து நான் இந்த பாகை கரைச்சி எடுத்திருந்தேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி செய்வாங்களோ அந்த கன்சிஸ்டன்சியில் செஞ்சோம்னா தான் அதே டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி குறைவான தண்ணி, குறைவான பால் சேர்த்து செஞ்சோம்னா வட்டலப்பத்தோட டெக்ஸ்சர் நமக்கு வேறு லெவலில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன். அதில் 10 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு முட்டையாக ஒரு குட்டி பவுலில் உடைச்சி செக் பண்ணி பார்த்துட்டு சேருங்க. டிரெக்டாக பெரிய பவுலில் உடைச்சி சேர்த்துட்டோம்னா ஒரு முட்டை வீணாக போயிருந்தால் கூட மொத்த முட்டையுமே வீணாக போயிடும். ஸோ அதனால் ஒவ்வொரு முட்டையாக எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் உடைச்சி பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளோட வேலையுமே க்ளீனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை உடைச்சி சேர்த்துட்டேன். வட்டலப்பம் செய்யும்போது எப்போவுமே புது முட்டையாக யூஸ் பண்ணுங்கள். அந்த முட்டையோட ஸ்மெல் அரைவுடையும் பெருசாக வராது. ஸோ நம்ம ஏலக்காய் சேர்க்குறதால அந்த ஸ்மெல் வராது. இருந்தும் புது முட்டை யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை எல்லாத்தையும் உடைச்சி சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் சரி நம்ம கைகள் வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் பீட்டர் யூஸ் பண்ணாதுங்க. வட்டலப்பத்தோட அந்த டெக்ஸ்சர் கண்டிப்பாக வராது எலக்ட்ரிக்கல் பீட்டர் யூஸ் பண்ணோம்னா. ஸோ கைகள் வச்சியே நல்லா இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு விஸ்கு வச்சு 10 மினிட்ஸ் பீட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பாகில் இந்த முட்டையை சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த கருப்பட்டியை கரைச்சி வச்சுட்டு தான் முட்டையை பீட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த டைம்லேயே இந்த பாகு நல்லாவே ஆறிட்டு ஸோ கொஞ்சம் இறுகியும் இருந்துச்சு நம்ம குறைவான தண்ணி சேர்த்ததால். ஸோ கவனமாக நம்ம இந்த மாதிரி முட்டையை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கருப்பட்டி பாகில் இந்த முட்டையை சேர்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, இல்லைன்னா முட்டை வந்து குக் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கரைச்சிட்டு இருக்கும் போதே நான் அரை கப் அளவு நல்லா திக்கான
கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துடலாம். முட்டையை நான் விஸ்கு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி பீட் பண்ணும்போது தான் அந்த பட்லப்பத்தில் வர சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் நமக்கு ஃபோம் ஆகி வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் கைகளால் இல்லைன்னா ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே வீடியோவில் விளங்கும் இந்த எக் மிக்சர் நல்லாவே திக்காகவும் நல்ல ஒரு டார்க் கலர்லேயும் இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்மளோட வட்டலப்பம் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சரும் டேஸ்ட்டுமே கொடுக்கும். ஸோ நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு க்ளீனான பவுலில். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கருப்பட்டியில் இருந்த கல் மண் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாலையோ தண்ணியோ அதிகமாக சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வராது. ஸோ குறைவாக சேர்க்கும்போது நல்ல இந்த மாதிரி திக்காக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு மேலே இருக்கிற நுரைகள் எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. ஸோ நான் வட்டலப்பம் எப்போ செஞ்சாலுமே முட்டையோட ஸ்மெல் வந்ததே இல்லை. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதை நல்ல ஒரு ரெசிபியாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நம்ம ரைஸ் குக்கர்லேயும் குக் பண்ணி எடுக்கலாம், அவிச்சும் எடுக்கலாம், இல்லைன்னா இட்லி சட்டிலையும் அவிச்சு எடுக்கலாம். இல்லைன்னா பொதுவாக நம்ம எப்போவுமே ஒரு கடாயில் சுடு தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு வட்டலப்பம் அவிக்கிற மாதிரியும் அவிச்சு எடுக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லார வீட்லேயுமே ரைஸ் குக்கர் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் ரைஸ் குக்கரை கூட யூஸ் பண்ணி அவிச்சு கொள்ளையிலும். இதை பிஸ்னஸ் பர்பஸுக்காக பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான 80 ml கப் கிடைக்கும். 8லேருந்து 10 ரூபா வரைக்குமே இதை நம்ம கடைகளில் வாங்கி கொள்ளையிலும். ஸோ இதில் 3/4 வாசிக்கு நிரப்பி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் இந்த மிக்ஸை சேர்க்கணும். ஸோ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3/4 வாசி ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பெரிய கப் 250 ml கப், 350 ml கப், 1/2 லிட்டர், 1 லிட்டர் கப் கூட நீங்கள் செஞ்சு சேல் பண்ணலாம். ஃப்ரைடேயில், இஃப்தாருக்கு, பெருநாளைக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக கூட கண்டிப்பாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சு கொள்ளையிலும். ஸோ நான் ஒரு 4 கப்பில் உங்களுக்கு சேம்பிளுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ மிச்சமாக இருக்கிற இந்த மிக்ஸை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தான் நான் அவிச்சு எடுத்துக்க போகிறேன். பொதுவாக கடைகளில் வாங்கி சாப்பிட்ற வட்டலப்பம் இந்த மாதிரி 80 ml கப்பில் தான் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா? ஸோ அதனால தான் நானும் சேம் கப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நீங்கள் மூடிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தண்ணி எதுவுமே உள்ளே போகாமல் நமக்கு அழகாக குக் ஆகி வரும். ஸோ இந்த யோகட் கப்பில் இருக்கிற வட்டலப்பத்தையும் அதோட மூடிகளை வச்சு நீங்கள் குக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கப்பில் மட்டும்தான் மைக்ரோ ஓவன் சேஃப். ஸோ மூடிகள் வந்து மெல்ட் ஆகிரும். ஸோ அதனால் மூடிகளை வேறு ஏதாவது ஒரு மூடி வச்சு மொத்தமாக அடுக்கிட்டு ஃபுல்லாக மூடுங்க. இல்லைன்னா ஒவ்வொன்றையுமே ஃபாயில் பேப்பரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மூடி குக் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வட்டலப்பத்தை ரைஸ் குக்கர்லேயுமே குக் பண்ண போகிறேன், அவிச்சு எடுக்க போகிறேன். அதோட இட்லி சட்டிலையுமே குக் பண்ணி எடுக்க போகிறேன். ரைஸ் குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டு தான் நான் வட்டலப்பத்தை அவிச்சு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ரைஸ் குக்கரோட வர அந்த மேல் மூடியை வச்சு கூட அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி சட்டிலையும் நல்லா தண்ணி சூடானதுமே அதில் ஒவ்வொரு யோகட் கப்பாக நம்ம அடுக்கிக்கலாம். பெரிய குவான்டிட்டியில் செய்ய போகிறீங்கன்னா ஒரு பெரிய கடாயில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஹோல்ஸ் வர மாதிரி ஒரு பெரிய பிளேட்டை அடிக்கிட்டு அதில் மொத்தமாக நீங்கள் அதை அடுக்கி அவிச்சு எடுக்கலாம். ஸோ இந்த கப்லேயே போட்டிருக்கு மைக்ரோவன் சேஃப் உண்டு. ஸோ அதனால் நான் மூடிகளை மூடித்தான் குக் பண்ணியிருந்தேன். பட் மூடி வந்து நல்லாவே மெல்ட் ஆகிட்டு. ஸோ கப் மட்டும்தான் நமக்கு குக் பண்ணி எடுக்கலும், மூடிகள் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் மூடிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுங்க. 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் இதை நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட வட்டலப்பம் ரெடி ஆகிரும். ஒரு டூத் பிக் வச்சு இல்லைன்னா ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வரும். ஸோ நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் கவனமாக இறக்கி எடுத்துருங்க. பார்த்தாலே விளங்கும் நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு வட்டலப்பம் வந்திருக்கு. அதே நேரம் அந்த டெக்ஸ்சரை பாருங்கள், அந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா ஃபோம் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். ஸோ ஆறும் போது அப்படியே கொஞ்சம் கீழே போயிடும். ஸோ இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக செய்கிற வட்டலப்பம் கூட சேம் டெக்ஸ்சரில் தான் இருக்கும். டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தேன். ஸோ அதுவுமே க்ளீனாக வந்துச்சு. நம்மளோட வட்டலப்பம் எல்லாமே ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட வட்டலப்பத்தோட டெக்ஸ்சர் இருக்குது. நல்லா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஜூஸியாக வாயில் வச்சதுமே அவ்வளோ தித்திப்பாக இருக்கும். இதை நீங்கள் சேல் பண்ணுறேன்னா 100 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்குமே சேல் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நல்ல ஒரு பிஸ்னஸும் கூட. வட்டலப்பம் வந்து எப்போவுமே ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபி. ஸோ தேவையானவங்க ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரொம்பவே சின்ன முதலீட்டிலேருந்து நினைக்கிறீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இதோட டெக்ஸ்சரை பாருங்கள். சாப்பிடும்போது அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அவ்வளோ தித்திப்பாகவும் ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கும் சரி, பெருநாளைக்கும் சரி, இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்லேயும் சரி, இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவும் போல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான்
நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பபாய்.